இங்கிருந்து தான் வந்தேன். இல்லை சீக்கிரம் வாயா, பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டாங்களா? யாரு கேட்டாதான் அது அது பையன் நீங்கள் பாருங்க இங்கே பாருங்க. கொடுக்கக்கூடிய அந்த ரெஃபரன்ஸை இந்த இடத்துல நாம் யாவரும் தரும்படியாய் நான் உங்களை சீக்கிரமாக ஆரம்பித்து கூறிய நேரத்தில் அப்பா, மனிதன் தனிமையாக இருப்பது ஆண்டவரே நல்லதில்லைன்ற வார்த்தையின்படி அப்பா நீங்கள் உருவாக்குன ஆண்டவரே ஏற்ற துணையை அருமையான மகன் ஃப்ரெடிக்கு ஏற்ற துணையாய் ஜெனிஃபர் இருக்கத்தக்கதாய் ஆண்டவரே இந்த திருமண விழா முழுவதுமாய் ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் இந்த இடத்த ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வெட்டிங் ஏரியா உங்களுடைய பிரசனத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே ரிசப்ஷன் ஏரியா உங்களுடைய பிரசனத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் மாத்திரமே ஆண்டவரே முற்றிலுமாய் பிரசன்னராக இருந்து ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆண்டவரே நேர்த்தியாய் நடத்தத்தக்கதாக கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே துதிக்கிறோம். இந்த உலக சூழ்நிலைகள் ஆண்டவரே எங்களுக்கு யாரையும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே தொடாதபடி கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் ரத்த கோட்டைகளும் முற்றிலுமா அர்ப்பணிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க. வல்லெடுத்துங்க. கர்த்தரும் ரட்சகருமா இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நம் யாவரும் உண்டான நாளிதே பிறந்த ஆசூர் விவாக தூய்மையா வாளை கொடுத்த பிதாவே இம்மாப்பிள்ளைக்கு பெண்ணை கொடுக்க வாருமே.
ஏவாளை கொடுத்த பிதாவே இமாந்து கண்ணியின் மைந்தனே இவர்களி அந்த புரோட்டோகால்ஸ்க்கு கீழ்ப்படியும்படியாய் நீங்கள் கை கொள்ளும்படியாய் உங்களை இயேசுவின் நாமத்தினால கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்காக மாஸ்க்கும் சானிடைசர்ஸ், மேபி இஃப் யூ நீட் அ வாட்டர் பாட்டில், there's a water bottle there. நீங்கள் அதை வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏதேன் தோட்டத்தில் திருமணங்கள் நடக்க ஆரம்பித்தது. இன்னைக்கு ஃப்ரெடியும் ஜெனிஃபரும் தோட்டம் சபை போய் பீச்சில் வந்தாச்சு. ஆனாலும் எங்கு 2 பேர் 3 பேர் என் நாமத்து நிமித்தமால் கூடுகிறார்களோ அங்கு நான் இறங்கி அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன் என்று சொல்கிற தேவன் இந்த இடத்துல நாம் பெற்றோராய், நாம் விசுவாசிகளாக, நாம் நண்பர்களாக, தகப்பன்மார்களாக, உற்றார் உறவினர்களாக, போதகர்களாக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற இந்த இடத்துல இந்த புருஷனாய் இருக்கிற ஃப்ரெடியையும் இந்த ஸ்திரீயுமாய் இருக்கிற ஜெனிஃபரையும் தேவ சமூகத்தில் இந்த சபைக்கு முன்பதாக பரிசுத்த விவாக நிலைமையில் சேர்க்கும்படி இவ்விடத்தில் வந்திருக்கிறோம். விவாகமானது மேன்மையுள்ள நிலைமையாய் இருக்கிறது. அது மனுஷன் பாவம் செய்யாது இருந்த காலத்தில் தேவனால் நியமிக்கப்பட்டதாயும் கிறிஸ்துவுக்கும் அவர் திருச்சபைக்கு முன்னே ஞான ஐக்கியத்தை காட்டுகிறதுமாய் இருக்கிறது. கிறிஸ்துநாதர் கலிலேயா நாட்டில் உள்ள கானான் ஊரில் நடந்த கல்யாணத்துக்கு போயிருந்து முதலாம் அற்புதத்தை செய்து இந்த பரிசுத்த நிலையை ஸ்திரப்படுத்தி சிறப்பித்தார். அப்போஸ்தலனாகிய பவுலும் இது எல்லாராலும் கனமாக எண்ணப்படத்தக்கது என்று புகழ்ந்திருக்கிறான். ஆகையால் விவாகத்தை அற்பமாய் எண்ணி யோசனையின்றி இதில் பிரவேசியாமல் விவாகம் செய்யும் முகாந்திரங்களையும் அதற்குரிய கடமையும் தீர்க்கமாய் ஆலோசித்து விவேகத்துடன் பக்தியோடு விவாகம் செய்யுதல் அவசியம். இதை யார் கேட்டிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் 2 பேர் என்ன பண்ணியிருக்கணும், இதை கேட்கணும். இந்த சர்வீஸ் ஒருவேளை அங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க, ஃபோனை பார்ப்பாங்க, இல்லை அழகான கடற்கரையை பார்ப்பாங்க. இங்கே இருக்கிற அழகான எல்லாம் டெக்கரேஷன்ஸ்லாம் அவங்க மை மறந்து உட்காந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் 2 பேர் இந்த இடத்துல நடக்கிற நெக்ஸ்ட் 45 minutes யூ ஹேவ் டு பி அட்டென்டிவ் டு இட். இல்லை, நான் ஒரு கேள்வி கேட்டாலும் கேட்பேன், வித்தியாசமாக நடத்துவேன் நான். அதனால் என்ன பண்ணுங்க, கவனமாக இதை கேளுங்கள். இது உங்களுக்காக சொல்லப்படுகிற தேவ வார்த்தை. இது உங்களுடைய நாள். இந்த நாளை நீங்கள் இந்த முகாந்திரங்களை அறிந்து செயல்படும்படியா இயேசுவின் நாமத்தினால கேட்டுக்கொள்கிறேன். அந்த முகாந்திரங்கள் யாவன? முதலாவது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம் உண்டாக பிள்ளைகளை அவருக்கேற்ற பக்தியில் வளர்க்கவும் பெற்றெடுக்கவும் விவாகம் ஏற்படுத்தப்பட்டது. 2வது, சுகத்திலும் துக்கத்திலும் ஸ்திரீ புருஷன் ஒருவரால் ஒருவர் பெற வேண்டிய சிநேகத்தையும் ஆறுதலையும் அடைய விவாகம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த பரிசுத்த நிலைமையில் சேர்க்கப்படுவதற்கு இப்போது 2 பேரும் ஃப்ரெடியும் ஜெனிஃபரும் வந்திருக்கிறார்கள். ஆகையால் இவர்களை ஒருவர் ஒழுங்கின்படி சேர்க்கக்கூடாத நியாயமான முகாந்திரத்தை யாராகிலும் சொல்லக்கூடுமானால் இப்போதே அதை சொல்ல கடவன். சொல்லாவிட்டால் இனி ஒரு காலமும் சொல்லாதிருக்க கடவன். படைப்பு முதல் கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இது நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பார்கள். ஆகவே
இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடலாய் இருக்கிறார்கள். இப்படி இருக்க கடவுள் இணைத்ததை மனிதன் பிரியாதிருப்பானாக. ஆமென். நம்ம அப்படியே உட்கார்ந்த வண்ணமாக ஆண்டவருக்குரிய கனத்தை ஒரு ஆராதனையின் பாடலை பாடி தெய்வத்துக்கு நம் மகிமையை செலுத்த போகிறோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்ற பாடல் எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தான். சிம்பிளான பாடல். அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து பாடி தெய்வத்தின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இந்நாடியா திருநாமத்தின் ஆதரவில். பாடல் தெரிந்தவர்கள் யாவரும் கூட சேர்ந்து பாடம்படியாக ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இந்நாடியா திருநாமத்தின் ஆதரவில். இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. இத்தனை மகத்துவமுள்ள பதவியின் புழுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியின் புழுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை மாதயவு எக்கிருபை எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவு இக்கிருபை எத்தனை ஆச்சரியம். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரே அன்றீகத்தில் வேறொரு தேட்டமில்லை பரனே. நீரே அன்றீகத்தில் வேறொரு தேட்டமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இந்நாடியா திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இந்நாடியா திருநாமத்தின் ஆதரவில். எங்கள் பரிசுத்த நல்ல தெய்வமே, இந்த அருமையான மாலை நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. பகலின் குளிர்ச்சியான வேளையில என் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் இறங்கி வந்து ஆண்டவரே, நீர் உருவாக்கின மனிதர்களோடு பேச நீர் வந்த நல்ல தெய்வம் அல்லவா ஆண்டவரே. இந்த பரிசுத்த நாளில் ஆண்டவரே, ஹல்லேலூயா, இன்றைக்கு ஆண்டவரே இந்த இடத்துல எடுக்கப்படுகிற இந்த உறுதி மொழிகளை என் தேவன் ஆசீர்வதிக்க உம்மை நாங்கள் அழைக்கிறோம்.
எத்தனை பெரிய இன்பம் ஐயா, எத்தனை பெரிய ஸ்லாக்கியம் ஐயா இது ஆண்டவரே. ஹalleluya. இது போல ஆண்டவரே ஒரு செரமோனியை ஆண்டவரே, இது போல ஒரு சர்வீஸ் ஆண்டவரே இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஹalleluya நாங்கள் மகிமையாய் ஆண்டவரே ஹalleluya ஜெபித்து கொண்டாட கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல சுகத்துக்காக, பலத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக, விடுதலைக்காக, மகிமைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்துல ஆண்டவரே ஹalleluya இரு குடும்பத்தினரும் எடுக்கிற இந்த உறுதிமொழிகள் கடைசி மட்டும் நிற்க ஆண்டவரே ஹalleluya ஆண்டவரே இவர்களுக்கென்று வைத்திருக்கிற இந்த விசுவாச ஓட்டத்தில் இவர்கள் ஓடி முடித்து ஜெயத்துடன் ஆண்டவரை கம்ப்ளீட் பண்ண என் கர்த்தர் கிருபை பாராட்ட போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நிதியான வேளையில உமக்கென்று ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக, நீர் இறங்கி ஆசீர்வதிப்பீராக, நீர் வந்து ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால கேட்டுக்கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அடுத்து நடக்க போகிற திருமண வாக்கு கொடுத்தல் ஆராதனை நம் மத்தியில இந்திய துதித்தோட்ட தேவ சபையின் மூத்த போதகர் ரெவரண்ட் ஏனோக் அருள்தாஸ் ஐயா அவர்கள் வந்து இந்த வாக்கு கொடுத்தல் ஆராதனையை அவர்கள் தொடர்ந்து நடத்துவார்கள். நீங்கள் 2 பேர் எழுந்து இல்லைங்க. பிரியமானவர்களே, இந்த பிள்ளைகள் இப்பொழுது கொடுக்க போகிற வாக்குறுதியை நாமும் கேட்க போகிறோம், அவர்களும் கேட்பார்கள். இந்த வாக்குறுதிப்படி அவர்கள் வாழ்ந்து இவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்து இந்த உலகத்தில் இவர்களும் குடும்பமாய் வாழ்வதற்கு கர்த்தர் எல்லா விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக பெற்றோர்கள் விரும்பிட்டு பெற்றோர் மட்டுமல்ல வந்து எல்லோரும் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறேன். இப்பொழுதும் நான் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லும்படியாக உங்களை கேட்கிறேன். ஃப்ரெடியும் ஜெனிஃபர் நீங்கள் இருவரும் தேவ ஒழுங்கின்படி திருமணத்தில் சேரக்கூடாத நியாயமான காரணமாக உங்களுக்கு இருவருக்கு யாராக அறிந்திருந்தால் அதை இப்பொழுது நீங்கள் தெரிவிக்கும்படியாக உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபை முன்னிலையாக கேட்கிறேன். ஏதாவது உங்களுக்கு 2 பேருக்கு ஏதாவது சேரக்கூடாத காரணம் இருக்கா, தடை இருக்கா? இல்லை. இல்லை. கவனிங்க, இனிமேல் பட்டு எந்த தடையும் சொல்லக்கூடாது. இனிமேல் பட்டு எந்த தடையும் சொல்லக்கூடாது. இன்னைக்கு நீங்கள் வாக்கு கொடுத்து கைப்பிடிக்க போறீங்க, திருமணம் பண்ண போறீங்க, திருமணத்தில் இழைக்க போறீங்க. ஃப்ரெடியும் சரி, ஜெனிஃபரும் சரி, இல்லை அப்படி இப்படி நம்மளுடைய ஒரு நாளும் சொல்லவே கூட. ஏனென்றால் இந்த வாக்குறுதி யார் கேட்டார்? ஆண்டவர் கேட்டார். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் என்றால் வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அவருடைய பாதப்படியில் நின்று வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. 2 பேருக்கு தடை வாக்கு கொடுத்து. ஆகவே இனி தடை என்று சொல்லவே எதுவுமே ஒரு காலம் சொல்லக்கூடாது. எப்போ நீங்கள் எத்தனை வருஷம் உலகத்தை வாழ்ந்து நீங்கள் 10 பிள்ளைகளை பெற்றெடுத்தாலும் சரி, நீங்கள் 12 பிள்ளைகள் பெற்றெடுத்தாலும் சரி, சொல்லவே கூடாது. அப்போது இந்த நாளிலிருந்து 2 பேரும் என்ன பண்ணணும்? ஒருவருக்கொருவர் இந்த வாக்குறுதியை நினைத்து என்ன பண்ண வேண்டும்? வாழ வேண்டும். அதற்கு தான் இந்த வாக்குறுதி கேட்கப்படும். சரி, அடுத்தபடியாக ஃப்ரெடி, நீ தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ ஜெனிஃபரை உனக்கு மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் இவளை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் ஜெனிஃபர் ஒருத்திக்கே புருஷனாக இருப்பீரா? இருப்பேன். ஜெனிஃபர், நீ தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலையில் ஒருமித்து வாழ ஃப்ரெடியாக இவரை உனக்கு விவாக கணவராக ஏற்றுக்கொண்டு இவருக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் துக்கத்திலும் ஃப்ரெடியை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு பிறர் முறை பாராமல் ஃப்ரெடிக்கே மனைவியாக இருப்பாயா? இருப்பேன். பெண்ணின் தகப்பனார் வந்து இந்த மகளுடைய வலதுகரத்தை பிடித்து மாப்பிள்ளைய வலதுகரத்தை கொடுக்கும்படியாக நான் கேட்கிறேன். 2 அப்பா அம்மா வந்தால் நல்லா இருக்கும். ஃப்ரெடி அப்பா அம்மா
நீங்கள் வாங்க. வாங்க, 2 பேர் வாங்க. இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் வாங்க, வாங்க. நீங்க உங்க பையன் வளர்ந்து உங்க பையன் நமக்கு ஒருத்தர் பக்கத்தை ஒருத்தர் பாருங்க. சரி, நீங்க நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்க பெண்ணோட விலைகள் கொடுத்து மாப்பிள்ளோட விலைகள் கொடுக்குறீங்க. நீங்க சேர்ந்து என்ன பண்றீங்க? நீங்க 2 பேரும் சுற்றி வாங்குறீங்க. நீங்க 2 பேர் சேர்ந்து கொடுங்க. சேர்ந்து கொடுங்க. என்ன தெரியுமா அர்த்தம்? அப்படி கேட்டு கைப்படி. அப்படி என்ன தெரியுமா அர்த்தம்? இது வரைக்கும் எங்கள் வீட்டில் செல்லம்மா, ராணியா என்னெல்லாம் பண்ணாலும் நமக்கு தெரியாது. அதெல்லாம் சேர்த்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம். யார்கிட்ட கொடுத்தாச்சு? அப்பா அம்மா சேர்ந்து கொடுத்தா. இனிமேல் உங்கள் பொறுப்பு, உன் பொறுப்பு அது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. தப்பு கை விட்டு பிடிச்சிக்க. அப்பா கை விட்டுறமா? அப்பா பிடிச்சி விட்டு வர கை பிடிக்க விடாமா? அப்பா அம்மா சேர்ந்து கைப்பிடிச்சு கொடுத்தாரு. இன்னும் அப்பா கைப்பிடிக்க கூடாது. இப்ப அப்பா தீர்மானிக்கணும். நீங்க 2 பேர் சேர்ந்து அது போல கைப்பிடிச்சு போகலாம். சந்தோஷம். நான் சொல்ல இங்கு கூடி வந்திருக்கும் யாவரும், இங்கே கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாக நிற்க ரெடியாகிய நான் ஜெனிஃபர் ஆகிய உன்னை இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். கொடுத்தல்ல அவள்தான் மாட்டியாச்சு. இருந்து இப்போ இங்கு கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாக நிற்க ஜெனிஃபராகிய நான் ஃப்ரெடியாகிய உன்னை இன்று முதல் எனக்கு விவாக கணவராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உம்மை நேசிக்கவும் உமக்கு கீழ்ப்படியவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். வாக்கு கொடுத்தாச்சு. வாக்களை பின்வாங்க கூடாது. கரெக்டா? எது வரைக்கும்? ஆசீர்வதிப்பார். இந்த வாக்குறுதியை தேவன் கேட்டார், நாமும் கேட்டோம். ஆகவே இந்த பிள்ளைகள் இந்த திருமணத்துக்கு அடையாளமாக திருமங்கலத்தை அணிய போகிறார்கள். ஆகவே இப்பொழுது பாஸ்டர் கிறிஸ்டோபர் அருள் ஏராளமாய் பெய்யும் அந்த பாடலை வந்து பாட இந்த ஜெபித்த அணிவார்கள். மேகமந்தார உண்டா காடான நீளத்திலே செழிப்பும் பூரிப்புமா அற்பமாய் சொற்பமாய் அல்ல
இறங்கி தங்கிடுமே அவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரனாய் பெய்யட்டுமே அருளேராளமாய் பெய்யும் பொழியும் நிச்சனமே அருளின் மாறியை தாரும் ஜீவதயாவரே அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலாய் பெய்யட்டுமே அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலாய் பெய்யட்டுமே. திருமணத்திற்கு ஆயத்தப்பட்டிருக்கிற அன்பு மணமகன் நோலன் அண்ட் எமினா ஜெனிஃபர் 2 பேருக்கும் இப்போது நான் இந்த மாங்கல்யத்தை ஜெபித்து கர்த்தர் ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்க போகிறோம். எமினாவுடைய திருச்சபை ஆயராய் ஒரு சில வார்த்தைகளை அன்பு மகளுக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்களாய் சொல்லி ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். இந்த இடத்துல என்னுடைய திருச்சபையின் வட்டார ஆயரும் முன்னாள் பேராயருமாக இருக்கிற என்னுடைய தகப்பனான ரைட் ரெவரண்ட் பர்னபாஸ் ஐயா இங்கிருந்து இருக்கணும். டியூ டு சம் ரெஸ்ட்ரிக்ஷன் நாங்கள் பண்ணதுனால அவர் இங்கே கூட்டு வரல. ஆனாலும் he loves to be here. ரொம்ப ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். மணமகளை ஒரு ஆயராய் எனக்கு அறிமுகமாவதற்கு முன்பாக ஒரு அண்ணனாய் she knows me. அவங்க குடும்பத்தில் நாங்கள் ஒரு நபராய் இருந்திருக்கிறோம். எங்கள் வீட்டில் எமினாவும் கிறிஸ்டினாவும் இல்லையா அப்படி சொன்னால் எங்கள் ஜஸ்ட்ல யாருக்குமே தெரியாது. எமினாவையும் ஜெனிஃபரையும் கன்ஸ் தங்ஸ் அப்படி சொன்னதான் தெரியும். கண்ணம்மா தங்கம்மா. ஸோ சின்ஸ் ஷீ நோன் அஸ் தங்கம்மா ஃப்ரம் டுடே நோலன் வில் பி தங்கையா. குட், வெரி ஹாப்பி டு பி இயர். உண்மையிலே பிள்ளைகள் பேரு கேட்டது போல குடும்பத்திலே கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு பாசமுள்ள பிள்ளைகளாக மட்டும் நடத்தி இருக்கிறார். இப்போதும் பாஸ்டர் ஜோஷ்வா அவங்க குடும்பத்தில் எங்கள் குடும்பம் இணைகிறதுன்றது எஸ் ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலை. கர்த்தருடைய நாமத்தை உங்களை வாழ்த்துகிறோம். திருச்சபையின் வட்டார ஆயர்கள் மூலமாயும் திருச்சபை அனைத்து மக்கள் மூலமாயும் பிகாஸ் மணமகளுடைய தகப்பனர் ஜார்ஜ் அவர்கள் எங்கள் சபையுடைய டீக்கன் திருச்சபை மூப்பனாக இருக்கிறார். விட்டால் இந்த பீச்சையே ஃபில் பண்ணுற அளவுக்கு கூட்டம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷனால் யாரையும் கூப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கொஞ்சம் பேர் லைவ்ல பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அவர்கள் மூலமாய் அன்பு மணமக்களுக்கு நாங்கள் வாழ்த்துதல்களை கொண்டு வருகிறோம். soon going to be Mr. and Mrs. Nolan. We wish you all the best. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சின்ன வயசில் எங்கள் வீட்டில் தங்கம்மா இருக்கும்போது எங்கள் அப்பா அவளை குளிப்பாட்டு இருக்கிறார். அடிக்கடி சரோக்கா சொல்லுவாங்க இல்லையா, ஐயா நாங்கள் எவ்வளோ பெரிய ரெவரண்டாக பார்க்குறோம் என் மகள். அப்படி கிடையாது. அவங்க எங்கள் குடும்பத்தில் அவ்வளோ இணக்கமாக இருந்தார் என்பது அது அடையாளம். இன்றைக்கு இவ்வளோ சீக்கிரமாக ஏதோ ஒரு குடும்ப தலைவியாய் மாறப்போகிறார்கள். ரொம்ப சந்தோஷம். எல்லாம் கண்களை மூடி இந்த பந்தத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாய் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தின் அடிப்படையில் அணிய போகிற இந்த மாங்கல்யத்தை கர்த்தர் ஆஸ்வதித்து வேதத்தில் வாசிக்கிறோம். முப்பொறி நூல் அராது என்கிறது போல அந்த மணமகளோடு தேவன் மையமாய் தேவ ஆவியான துணையாய் முப்பொறி நூலாய் அந்த முப்பொறி நூலுக்கு அடையாளமாய் இந்த மாங்கல்யம் விளங்கத்தக்கதா எல்லாம் கண்களை மூடி முடிந்தால் உங்கள் வலது கரங்களை இந்த மாங்கல்யத்துக்கு நேராக நீட்டும்படி கேட்டுக்கொள்கிறேன். கம்ஃபர்ட் ஆல் த சைன்ஸ் ஆல் த பாஸ்டர்ஸ் நீங்களும் கூட சேர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புள்ள பரம தகப்பனே, நீங்க தந்த இந்த நல்ல மாலை வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் யாருக்கு யார் துணை என்பதை
நீர் பரத்திலே நியமிக்கிற தேவனாய் இருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அருமையான மகனுக்கு துணையாய் எங்கள் அன்பு மகளை இன்றைக்கு இணைக்கும்படியாய் கர்த்தர் நீர் தெரிந்து கொண்டு நடத்தியிருக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் உம்முடைய பிரசன்னத்தில் இந்த திருமணம் நடைபெறும்படியாய் இந்த மாங்கல்யத்தை உம்முடைய திருக்கரங்களால் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து அணிவிக்கிற மகனையும் அணிந்து கொள்ள போகிற மகளையும் உம்முடைய குடும்பமாய் கர்த்தர் நடத்தி ஒரு பரிசுத்த சந்ததியை இந்த பூமியிலே உருவாக்க நீங்கள் நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். தலைமையேற்று நடத்துகிற அன்பான ஆயர்களுக்காய் தெய்வ மனிதர்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடைபெற இருக்கிற ஒவ்வொரு பகுதியை நிகழ்ச்சியும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். நிராசிரியம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரினால் இந்த மாங்கல்யத்தை ஆசீர்வதித்து உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஒத்து பார்த்துங்க. எடுத்து விடுங்க. திருமகள் கணிவிக்கிறார். நம்ம எல்லாம் கரவை தட்டுவோம், எல்லாம் கரவை தட்டி வாழ்த்துவோம். ஆசீர்வதிங்க. நம்முடைய பிள்ளைகள் இந்த வாக்குத்தத்தத்தை உறுதியாக இருந்து கர்த்தாவே முத்திரை மோதிரமாக வைத்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். போடுற மாதிரி வை. முகத்தை போது சரிப்பா, போதும். அப்புறம் 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 போதும். நான் உன்னை திருமணம் செய்வதற்கு அடையாளமாக உன் கையை பிடித்து மாங்கல்யம் அணிவித்து உன்னை என் விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான உலக சொத்துக்களை எல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன். பிதா குமாரன்
பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஆமென். நீ கையை நீ பிடிச்சிக்கோங்க. நான் உன்னை திருமணம் செய்வதற்கு அடையாளமாக உன் கையை பிடித்து மாங்கல்யம் அணிந்து உன்னை என் விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான உலக சொத்துக்களை எல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். ஃப்ரெடியும் ஜெனிஃபரும் பரிசுத்த விவாக நிலையில் ஒருமித்து வாழ சம்மதித்து தேவ சந்நிதியில் இந்த சபைக்கு முன்பாக அதை அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒரு வாக்கு கொடுத்து உறுதிக்கு அடையாளமாக கைப்பிடித்து அறிவித்ததால் இவர்கள் இருவரும் கணவனும் மனைவியுமாறு கண்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அறிவிக்கிறேன். ஆமென். ஆமென். ஜெபம். வானத்துக்கு பூமிக்கும் சர்வ அதிகாரம் உடையவராய் கர்த்தராய் இரட்சகராய் மீட்பராய் ஆண்டவராய் இருக்கிற நசனாய் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தாவே ஃப்ரெடிக்கும் ஜெனிஃபருக்கு கர்த்தாவே இந்த நாளிலே கணவன் மனைவி என்ற அந்தஸ்தை கொடுத்து அவர்களை இணைத்து கர்த்தாவே அவர்கள் இந்த உலகத்தில் கணவன் மனைவியாக வாழ்ந்து நீர் விரும்பும்படி பரிசுத்த சந்ததிகளை பெற்றெடுக்கவும் இந்த உலகத்தில் ரெண்டு பேர் ஒருவரால் ஒருவர் பெற வேண்டிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் இந்த உலக செல்வத்தையும் இன்னும் ஒருவருக்கு ஒரு ஆதரவாக இருப்பதையும் கர்த்தாவே நீர் இவர்கள் மூலமாக பெற்றுக்கொள்வதற்கு இவளுக்கு என்னுடைய கிருபையை கர்த்தாவே தொடர்ந்து கட்டளையிடும்படியாக செபிக்கிறையா. இவள் வாழ்க்கையுடைய கிருபையால் சூழப்பட்டிருக்கும்படியாக செபிக்கிறேன். இவருடைய வாழ்க்கையுடைய இரக்கத்தினால் இருந்திருக்கும்படியாக செபிக்கிறேன். இவருடைய வாழ்க்கை கர்த்தாவே நீர் கொடுக்கிற எல்லா விதமான இகவர நன்மையால் நிறைந்திருக்கும்படியாக செபிக்கிறேன். இவள் எங்கு சென்றாலும் ஒரே மனதோடு ஒரே சிந்தையோடு ஒரே யோசனையோடு ஒரே நோக்கத்தோடு கர்த்தாவே தேவ சுத்தம் நிறைவேற்ற ஏற்ற அப்படிப்பட்ட குடும்பமாய் இந்த பிள்ளைகள் வாழ அனுகிரகம் பண்ணி செபிக்கிறேன். தேவன் இணைத்த இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக இந்த உலகத்தை எந்த விதமான கோட்பாடு கலாச்சாரம் குறுக்கிடாதபடி கர்த்தாவே எந்த விதமான சத்துடைய வலிமை குறுக்கிடாதபடி அவை எல்லாம் இயேசுவின் நாமத்தை முறியடிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவன் இந்த பிள்ளைகளை கர்த்தாவை இணைத்து இந்த பிள்ளைகளுக்கு வாழ்ந்து கர்த்தாவை பிரியமானவனே நீ பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பா என்று சொல்லி கர்த்தாவே அப்படி எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க சுகம பலன தீர்க்காயசு கொடுத்து நீ ஆசீர்வதிக்க செபிக்கிறேன். இந்த உலகத்தில் கர்த்தாவை எல்லா செல்வங்களை நிறைவாய் கொடுப்பீராக. பிள்ளை செல்வங்களை முதலாவது கொடுப்பீராக. இவள் கர்த்தா பிரயாசங்களை நிறைய செல்வங்களை கொடுப்பீராக. இவள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க பெரிய கர்த்தாவை ஊற்று கர்த்தாவை இவள் வாழ்க்கையிலிருந்து கர்த்தா ஆசீர்வாதத்தை ஊற்று பொங்கத்தக்கதாக நீ கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறேன். உலக மாயை பொல்லாப்பத்தோட அப்படி காத்துக்கொள்ளுங்க. பெற்றோர்கள் மகிழ்ச்சியுடைய சமுதாயத்தில் இவர்களை பார்க்கும்போது உம்முடைய நாம பிரஸ்தாபடத்தக்கதாக நீ கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவை ஆமென். ஆமென். இப்பொழுது வேதத்தில் ஒரு பகுதி வாசிக்க கேட்போம். நம்ம மத்தியில மணமகனின் தாய் மாமா ஹென்றி பிராங்க்லின் அவர்கள் வந்து சங்கீதம் 128 அதிகாரத்தை வாசிப்பார்கள். நன்றி. சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நன்றி. நன்றி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஃப்ரெடிக்கோ
ஜெனிஃபருக்கு தான் அந்த வார்த்தை, இவங்களுக்கு யாருக்கு இந்த வார்த்தை கிடையாது. நீங்கள் பீச்சியை பார்க்குறீங்க, கவனம் இங்கே இருக்கட்டும், சரிதானா? அதாவது இயற்கை எழில் கொஞ்சிற இந்த இடத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி இறைவனுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று நீங்கள் இணைந்திருக்கிறீங்க. இதற்கு இறைவனுடைய வார்த்தை தான் முக்கியம். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை நீங்கள் தெளிவாக உங்கள் வாழ்க்கையில் ஆரம்ப நாள்லேருந்து முதல் நிமிடத்திலிருந்து நீங்கள் அதை கடைபிடிப்பில் என்றால் நிச்சயமாகவே இந்த உலகத்தில் எப்போதும் என்னென்ன சூழ்நிலை வந்தாலும் அதெல்லாம் நீங்கள் லகுவாக ஜெயித்து இன்புற்று வாழ்வீர்கள், இனிமையாக வாழ்வீர்கள், ஆசீர்வாதம் வாழ்வீர்கள். உங்களை வாழ்த்துகிறேன். இதற்கு ஒரு சில ஆலோசனைகள் வேதத்திலிருந்து நான் கொடுக்கிறேன். முதலாவதாக, இந்த திருமணம் எதற்காக, ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பைபிள் கொண்டு வரலையோ? இருக்கா? பைபிள் இருக்கா? ரூமில் இருக்கு. நன்றி நன்றி நன்றி. கவனிங்க, இப்போ பைபிள் உங்களுக்கு பரவாயில்ல, இப்போ நான் கொடுத்துட்றேன், இப்போ நான் வார்த்தை கொடுத்துட்றேன். கவனிங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே வேதத்தை இருதயத்தில் வைக்கணும். வேதத்தை எங்கே வைக்கணும்? இருதயத்தை வைக்கணும். வேதத்தை 2 பேரும் சேர்ந்து வாசிக்கணும். நீங்கள் 2 பேரும் வேதத்தை சேர்ந்து வாசித்து வேதத்தை இருதயத்தை பதிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைங்க அதன்படி வாழ்ந்து அவங்களும் பெரிய ஆசீர்வாதமாக இருப்பாங்க, பெரிய மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இந்த உலகத்தில் சமுதாயத்தில் எந்த விதமான சீர்கேட்டின் பாதையில் இப்படி பிள்ளைகள் செல்லவே மாட்டாங்க. சமுதாயத்தை உங்கள் பிள்ளைகள் சீர்திருத்துவார்கள். உங்கள் பிள்ளைகள் சமுதாயத்தை சீர்திருத்துவார்கள். அப்போது உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பை நம்பி கடவுள் கொடுத்துருக்கா. இந்த திருமண பந்தம் என்பது கடவுள் கொடுக்கிறது. இது சாதாரண நடக்கிறது கிடையாது. சாதாரணமாக நடக்கிறது இல்லை. கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதுப்பா. சாதாரணமாக நடக்கிறது இல்லை. ஆகவே அந்த அந்த பொறுப்பு என்னவென்றால், நீங்கள் சமுதாயத்தில் உங்கள் பிள்ளைகள் வரும்போது அவர்கள் சமுதாயத்தில் சீர்கேடை சீர்திருத்த வேண்டும். அது மட்டுமல்ல, சமுதாயத்தில் பரிசுத்தம் எல்லாம் இப்பொழுது ஒழுங்கற்று போய் ஒழுங்கு இல்லாமல் இருக்குது. அந்த பரிசுத்தத்தை உங்கள் பிள்ளைகளை பார்க்கும்போது பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தத்தை முதலிடம் கொடுக்கும் பொழுது அப்போ அது கண்டிப்பாக நடக்கும். அடுத்தபடியாக உங்களுடைய ஒற்றுமையின் வாழ்க்கை, நீங்கள் 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கணும். ஒரு காலம் அதாவது இதுவரைக்கும் இவர் எப்படி இருந்தாலும் தெரியாது, இதுவரைக்கும் இந்த அம்மா எப்படி இருந்தாலும் தெரியாது. ஆனால் இனிமேல் பட்ட 2 பேரும் இவர் என்ன பேசுறாரு அதை யார் பேசணும்? இந்த அம்மா பேசணும். இந்த அம்மா நினைக்கிற இந்த ஐயா பேசணும். அது எனக்கு தெரிஞ்சு கஷ்டம். ஏன்னா நான் பார்த்தது இல்லை. நான் இது வரைக்கும் எனக்கு இப்போ 65 வயசு முடிச்சு நான் பார்த்ததே இல்லை. எல்லார்கிட்ட இவருக்கு புரியவே புரியாது. நிறைய இடத்துல கேட்டுக்கிறேன். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். இந்த அம்மா நினைக்கிறத செஞ்சுட்டேன்னா நீ தான் பெரிய ராஜாதி ராஜா. யாருக்கு? என் மனைவிக்கு என்ன சொல்லும்? என் மனைவிக்குன்னு சொல்லு. அப்ப கவனிங்க, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசை, எல்லா பெண்களுக்கும் ஒரு ஆசை, எங்க வீட்டுக்காரனை கிழிச்ச கூட தாண்டக்கூடாது. எல்லா பெண்களுக்கும் ஒரே ஆசை. அப்படிதான் உனக்கு அப்படிதான் இருக்குல்ல? அப்படி இருக்கக்கூடாது. அதை சொல்லுவேன். அப்போ இது ஏன் வருது அப்படின்றால், நிறைய கோட்பாடு தான் பார்க்குறோம், கலாச்சாரத்தை பார்க்குறோம். நம்ம கவனிக்க, கோட்பாடை பார்க்கக்கூடாது, கலாச்சாரத்தை பார்க்கக்கூடாது, அதுக்கப்புறம் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கக்கூடாது, நம்முடைய அனுபவங்களை பார்க்கக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஆண்டவருடைய வார்த்தை ஒரு குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருப்பதற்கு ஆதாரமும் எல்லா விதமான ஆசீர்வாதம் வேதத்தில் தான் இருக்குது. அப்போ அதற்காக நான் 1-2 வார்த்தைகளை நான் வாசித்துட்டு பிரசங்கத்துக்கு போகலாம்னு நினைக்கிறேன். முதலாவதாக உங்களுக்கு கொண்டு வந்த ஒரு சில வார்த்தைகள். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 16வது அதிகாரம், நீதிமொழி புத்தகத்தில் 16வது அதிகாரத்தில் ஒரு அருமையான வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையை நான் வாசிக்கிற பாருங்க. உங்க வாழ்க்கையில எப்படி இருக்கு பாருங்க. நீதிமொழி 16:24, இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஒழுகும். இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஒழுகும். இனிய சொற்கள் தான் பேசணும். இனிய சொற்கள் யார்கிட்ட இருந்து வரணும்? 2 பேர்கிட்ட இருந்து வரணும். அது எப்படிப்பா? தேன் கூடு இல்லை, தேன் கூடு போல் ஒழுகும். நீங்களா ஒழுகுற தேன் கூடு நீங்க பார்த்துட்டு பார்க்கலாம். நான் ஒழுகுற தேன் கூடு தேன் சாப்பிட்ருக்கேன். தேன் கூடு ஒழுகுற தேனை நான் எடுத்து சாப்பிட்ருக்கேன். கையில் வாங்கி அதை அப்படி தொட்டு நக்கி சாப்பிட்ருக்கேன். அப்போ அது ஏன் அப்படின்னா, அந்த தேன் கூடு அவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த தேன் என்ன பண்ணும், அது அதிகமான ஒன்று அந்த குறிப்பிட்ட நாள் தானே ஒழுகும்.
அது சொட்டு சொட்டாக ஒழுகும். அப்போ ஒழுகும்போது அது ரொம்ப சுத்தமான தேன். அதை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் 2 பேரும் ஒருவருக்கு ஒரு ருசி உள்ளவர்களாக இருக்கணும். உங்கள் வார்த்தை எப்படி இருக்கணும்? ஆமாம், எங்கள் வீட்டுக்காரர் வார்த்தை நான் கேட்கணும். எங்கள் வீட்டுக்காரர் எப்படி தெரியுமா பேசுவார், எங்கள் வீட்டுக்கு எப்படி தெரியுமா பேசுவார், அப்படிதான் அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கணும். அப்போ ஃப்ரெடியோட வார்த்தை இந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? தேன் கூட்டில் ஒழுகிற தேனாக இருக்கணும். இந்த டாபர் தேன்லாம் கிடையாது. இந்த டாபர் தேன் அப்புறம் இன்னொரு தேன் நிறைய விற்கிறாங்களே, அந்த தேன்லாம் கிடையாது. தேன் கூட்டிலேருந்து ஒழுகிற தேன். அப்படி என்றால் இது கவனிங்க, முழுக்க 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 இயற்கை. இப்படி எப்படி இயற்கை சூழலில் இந்த திருமணம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இயற்கை சூழல் திருமணம் பண்ணுறீங்க. அப்படி இயற்கை எழில் கொஞ்சம் காட்டில் இருக்கிற அந்த இயற்கையில் இருந்த அந்த பூக்கள் இருந்த மகரத்தை எடுத்து வச்சு அது தேனை ஆக்கி கொடுக்குது. அது வந்து முழுக்க முழுக்க ருசி மட்டுமல்ல, முழுக்க முழுக்க ஆரோக்கியம், முழுக்க முழுக்க சுகம். அதை அந்த தேனை சாப்பிட்றவங்களுக்கு வியாதியே வராது. அப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் 2 பேர் பேசுகிற பேச்சானது இனிய சொற்களாக இருக்கும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் கோபமே வராது. அதான் வியாதி. குடும்ப வாழ்க்கைக்கு பெரிய வியாதியில் தெரியுமா? கோபம். சொல் ஒன்று என்னை பற்றி அவங்களுக்கு தெரியல. யார் சொல்லக்கூடாது? புருஷனும் சொல்லக்கூடாது, மனைவி சொல்லக்கூடாது. புருஷன் சொல்லக்கூடாது, மனைவி. அப்படி யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னு ஒருத்தர் அமைதியாகிடணும். அப்படி யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னு ஒருத்தர் என்ன பண்ணணும்? அமைதியாகிடணும். அப்போ இன்னைக்கு இனிய சொற்கள் வரல. இன்னைக்கு என்ன வருது? இடிதடி சொற்கள் வருது. இன்னைக்கு இனிய சொற்கள் என்ன வருது? இடிதடி சொற்கள் வருது. ஆஹா, இன்னைக்கு இடிதடி சொற்கள் நான் என்ன பண்ணணும்? நான் அமைதியாக சொல்லு. யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அது தேனாக இருக்கும். அடுத்தால பார்த்தீங்கன்னா இது 2 பேரும் சேர்ந்தது. அடுத்தால பாருங்க, மனைவி எப்படி இருக்கணுமா பாருங்க. 19ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிற பாருங்க. நீங்கள் 14 வசனத்தை வாசிக்கிற பாருங்க. வீடும் ஆசியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. அப்படின்னு என்ன அர்த்தமா? அதாவது ஃப்ரெடிக்கு ஜெனிஃபர் காட்ஸ் கிஃப்ட், அதான் அர்த்தம். அது இங்கிலீஷில் பார்த்து, அதாவது ஃப்ரெடிக்கு யாரு? ஜெனிஃபர் எப்படி இருக்கணும்? காட்ஸ் கிஃப்ட். அப்போ நீ கிஃப்ட்டுமா யாருக்கு? போலனுக்கு ஒரு கிஃப்ட். அப்போ நீ எப்போதும் கவனிங்க, கிஃப்ட் எப்படி இருக்கும்? பிரஷியஸாக இருக்கும், வேற மாதிரி இருக்கும். ட்ரூத்ஃபுல், அப்புறம் யூஸ்ஃபுல், அப்புறம் டெக்கரேட்டிவாக இருக்கும். எந்த கிஃப்ட் என்ன கொடுப்பாங்க, அது எவ்வளோ வேல்யூவாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அதை டெக்கரேட்டிவாக கொடுப்பாங்க. அப்போ கவனிங்க, நீ எப்போதும் உங்கள் வீட்டுக்காரங்க என்ன பண்ணணும்? அழகு படுத்தி தான் அவர்கிட்ட பேசணும். நீங்கள் எப்படி அவரை பார்த்து, அப்போ அவர் பார்ப்பார், அடா அப்படின்னு அவர் சொல்லுமா அப்படி அவனும் அவர் அம்மான்னு. அப்போ கவனி, ஏன் நீ ஆண்டவருடைய கிஃப்ட். அப்போ ஆண்டவருடைய கிஃப்ட் ஒரு கால் என்ன பண்ணாது, அது ஆசீர்வாதம் மற்ற இருக்காது. அப்போ ஒவ்வொரு நாளும் நீ ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு உன்னுடைய செயல்பாடு வைக்க வேண்டும். அப்போ ஆண்டவருடைய கிஃப்டாக இருக்கணும். வெளியே என்ன பண்ணுமா பாருங்க, இங்கே போட்டுக்கு பாருங்க. பைபிளில் 1 Corinthians 7ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனம் பார்த்துக்கிறேன். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று. அப்ப இவருக்கு என்ன வசனம் வந்துடும்? ஆண்டோட கிஃப்ட் எனக்கு கிடைச்சிருச்சு, இந்த கிஃப்ட்டுக்கு நான் என்ன பண்ணணும், இன்னும் என்ன பிரியமா செய்யலாம். 7:33. அப்போ நான் எப்படி இவருக்கு இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணலாம், என்னை ஜெனிக்கு நான் எப்படி பிரியமா இருக்கலாம். இவர் என்னமெல்லாம் என்ன எப்படி ஆகி போச்சுப்போம், என் பொண்டாட்டி எப்படி சந்தோஷப்படுத்தலாம், என் பொண்டாட்டிக்கு எப்படி நல்லா வைக்கலாம், என் பொண்டாட்டி எப்படி அப்படி, அதே யோசனை, அதே எண்ணம் முழுக்க என்ன ஆகி போச்சு இவருக்கு. என்ன ஆகிட்டாரு இப்போ? என்ன ஆயிட்டாரு? பொண்டாட்டி தாசன் ஆயிட்டாரு. எப்படி பொண்டாட்டி தாசன் ஆனாரு? எப்படி என்ன பொண்டாட்டி தாசன் ஆனாரு? நீ கிஃப்டா மாறினாதான் அப்படி. அப்ப கவனிக்கணும். நீங்க ஒருவேளை நான் சொல்ல சிரிப்பா இருக்கும், ஒரு மாதிரி கிண்டலா இருக்கும். இல்ல இப்படிதான் வாழ்க்கை. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுல நாங்களும் உங்களை பார்த்து அப்படி பார்ப்போம். யாரு? நம்ம ஜெஃபடியா, நம்ம ஜெனிஃபரா? என்ன அன்பு, என்ன ஐக்கியம், என்ன அன்பு, என்ன பொறுமை, என்ன சாந்தம், என்ன அமைதி. எப்படி இந்த பொண்ணு எப்படிப்பா. கவனிக்க வேணும். குடும்பத்தை கட்டுற பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு, இவர்கிட்ட இல்லை. குடும்பத்தை கட்டுற பொறுப்பு யார்கிட்ட தான் இருக்கு? அவரு சைடில் சப்போர்ட்டா நிற்பார். கவனிக்க, முதல்ல சாப்பாடு ஒன்று யார் கொடுத்தா? முதல் சாப்பாடு யார் கொடுத்தா?
கவனிங்க, ஏவாள் தான் சாப்பாடு கொடுத்த யாருக்கு? ஆதாமுக்கு. அப்ப கவனிங்க, அப்போ அந்த ஏவாள் பாருங்க, அவன் மேக்கப் போட்டு கொடுத்தான். யாரு? பழத்துக்கே மேக்கப் போடக்கூடிய ஒருத்தர் யாரு தான்? சாத்தான் தான். இயற்கைக்கே மேக்கப் போட்டு கட்டான் பாரு. அவன் காட்டி என்ன போட்டு அதை பறிக்க வச்சு கொடுத்தான். அப்போ அதை தனக்கு மட்டும் வைக்கல. யாருக்கு? யார் கொடுத்தா? நான் மட்டும் சாப்பிட்ட பார்த்து யார் சாப்பிடணும்? அதான் புருஷனுக்கு கொண்டு கொடுத்தா. அப்போ வீட்டில் சாப்பாடு யார் செய்யணும்? எப்படி செய்யணும்? ருசியா செய்யணும். ருசியா. அப்ப கவனிக்கணும், இதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஒரு பெண்ணோட ஆசீர்வாதம். குடும்பத்துல நல்ல சாப்பாடு செய்யும். அப்பா ஃப்ரெடி விட்டு போனேன், எல்லாம் சாப்பாடு. ஃப்ரெடி எங்கே போயிருந்தாப்புல அந்த ஜெனிஃபர் அப்பா என்ன வரவேற்பு, என்னப்பா உட்காருங்க தண்ணி கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து. ஐயம்மா வேண்டாம் இன்னும் வந்துருவாரு. நாங்க எங்க இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க, அங்கிள் வந்திருக்காரு, ஆண்டி வந்திருக்காரு, அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்தவங்களை திக்குமுக்காட வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து, அது இவர் வரக்குள்ள சாப்பாடை ரெடி பண்ணி இங்க சாப்பிட்டு தான் போகணும் சொன்னா, இவர் மதிப்பு எங்க போயிடுச்சு? எவரெஸ்டுக்கு போயிடுச்சு. அப்ப கவனிங்க, இப்ப இந்த மதிப்பு யாரால வந்தது? காட்ஸ் கிஃப்டால வந்தது. இந்த மதிப்பு யாரால வந்தது? யார் காட்ஸ் கிஃப்ட்? ஜெனிஃபர் காட்ஸ் கிஃப்ட். அப்போ இப்படிப்பட்ட காரியத்தை செயல்படுத்தும் போது இவருக்கு வந்துச்சு மதிப்பு. இப்போ திடீர்னு இவங்க சொந்தக்காரர் யாரோ வராங்க. யாரு சொந்தக்காரர் யாரோ வாங்க. இவர் அன்னைக்கு பார்த்து இல்லை, ஏதோ வேலைக்கு போயிட்டாரு, இங்கே போயிட்டாரு. அவன் சொந்தக்காரர் வந்த உடனே உன்னை பார்க்குறாங்க. நீ அவங்களுக்கு சொந்தத்துக்கு அந்த என்ன சொந்தம், சித்தப்பாவோ மாமாவோ ஆண்டியோ ஏதோ சொல்லி அவங்கள உட்கார வச்சு பண்ணினா அவங்க சொல்லுவாங்க, எந்த ஃப்ரெடி கூட இந்த மாதிரி பண்ணலம்மா, எப்படிமா இப்படி பண்ண, டேய் நீ சூப்பர் பையன், உனக்கு கிடைச்ச பொண்ணு சூப்பர் பையன், நல்லா இருப்பான்னு சொல்லி உடனே ஆசீர்வதிப்பாங்க. அப்போ இந்த மதிப்பை யார் தான் கொடுக்குறது? காட்ஸ் கிஃப்ட். யார் காட்ஸ் கிஃப்ட்? நீதான். அப்போ இதை அந்த 3 அடிப்படை வச்சு அடுத்தபடி எப்படி இருக்க வேண்டும் என்றால், உன்னத பாட்டுக்கு வாசிக்கணும். எங்க போகணும்? உன்னத பாட்டுல பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை குறித்து அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? என் பிரியமே. என்ன சொல்றாரு? என் பிரியமே நீ ரூபவதி, என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுதொன்றுமில்லை உன்னில். அப்ப கவனிக்க வேண்டும், இந்த மனைவியை பார்த்து தினந்தோறும் தெரியுமா எப்படி நீந்தாம உலகத்திலே அழகு. எப்படி சொல்லணும்? அப்படிதானே? அப்படிதான் கண்டுபிடிச்சீங்க நீ அழகு கண்டுபிடிச்ச, அப்படிதான் கண்டுபிடிச்ச. அப்போ இப்ப உங்ககிட்ட சேர்ந்தவனே இது விட போச்சு. இப்ப அழகு இல்ல, ரூபவதி ஆயிட்டா. அப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்த உடனே இப்ப ரூபவதி, என் பிரியமே ரூபவதி சொன்ன இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அவ இன்னும் ரொம்ப ஜொலிப்பாங்க. ஏன்? அழகு மேக்கப்ல இல்ல, அழகு மனசுல தான் இருக்கு. மனசு எவ்வளவுக்குள்ள சந்தோஷமா இருக்குதோ முகம் எப்படி தெரியுமா? பொலிவா இருக்கு. அப்போ நீங்க அதுக்கு நம்ம முதல்ல இன்பமான வார்த்தை, அப்புறம் எப்படி ஆண்டவுடைய கிஃப்ட், கர்த்தருடைய லீவா இருக்கும். நீ எப்படி இருக்கணும்? மனைவிக்கு என்ன பெரிய மாசம் அப்படி இருக்கும்போது உன்னுடைய வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கும்? உன் மனைவியை பார்த்து என் பிரியமே நீ ரூபவதி. அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, கவனிக்க வேண்டும், இந்த பொண்ணு அப்படி சொல்லவே கூடாது. நீ தான் முதல்ல பொண்ணு. அதில் சொல்லப்பட்டு அந்த முதல் அதிகாரத்தில் 2வது சொல்லிருக்கோம், உங்களுடைய வாயின் முத்தங்களை என்னை முத்தமிடும். அப்ப கவனிக்க, நாங்கள் சொல்லப்படும் வாயின் முத்தங்களை என்ன பண்ணும் அங்க சொல்ல. அப்போ ஒரு புருஷனுடைய கடமை என்ன தெரியுமா? மனைவியை அதிகமா பாராட்டி அதிகமா புகழ்ந்து தெரியுமா, தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு தான் எப்படி முத்தமிடுவாரா அவரு? ஒரு கை என்ன பண்ணுமா? அந்த அம்மா அணைக்குமா, ஒரு கை என்ன பண்ண தலை அணைக்குமா சொல்றாரு. அப்புறம் என்ன தெரியுமா? குழந்தைய போல வச்சு என்ன முத்தமிடுறாரு. எப்படி? அப்புறம் என்ன தெரியுமா? அவ்வளவு என் புருஷனை அவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்கிறாரு, அவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்கிறாரு, என் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறாரு, என் மேல அவ்வளவு பாசமா இருக்கிறாரு. அந்த எண்ணம் உருவாகத்தக்கதாக புருஷன் நடக்கும். புருஷனுடைய கடமை என்ன தெரியுமா? மனைவிக்கு என்ன வரும்? என் புருஷன் எனக்கு பாதுகாப்பு, என் புருஷன் எனக்கு அன்பு, என் புருஷன் எனக்கு போஷிப்பு, என் புருஷனை பராமரிப்பு, என் புருஷன் அப்படி இருக்கும்போது அந்த அம்மா சொல்ற 2வது அதாவது என் நேசரே நீ இன்பமானவர். அவர் அடுத்த சொல்ற நேசரே நீர் இன்பமானவர் அப்படின்னு சொல்ற உடனே கவனி, இவரு சொல்ற அடுத்தது உன்னுடைய வார்த்தை இன்பமா இருக்கிறது. அடுத்தால சொல்ற அந்த அம்மா சொல்றது நீ 16 சிறந்தவர். எத்தனை சிறந்தவர்?
16 சிறந்தவர். அப்போ பாரு எப்படி மாற்றி இன்பமான வார்த்தை எப்படி மாறி 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 வருது. இதற்கு ஆதாரம் பைபிள். இதற்கு ஆதாரம் பைபிள். அப்போ நீங்க எவ்வளவுக்குள்ள பைபிளை முக்கியப்படுத்துறீங்களோ அதற்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்போ உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட நல்வார்த்தைகளை பேச. அடுத்தபடியாக இரண்டாவது, உங்க வாழ்க்கையில ஜெபம் அவசியம். முதல்ல இறைவனுடைய வார்த்தை, இரண்டாவது இறை நோக்கி ஜெபம், ஜெபம் வேண்டுதல், இறை வேண்டுதல், இறை வார்த்தை, இறை வேண்டுதல். அப்போ எவ்வளவுக்குள்ள நீங்க ஜெபிக்கிறீங்களோ அதிசயத்தை பார்ப்பீங்க. எங்கே என் நாமத்திலே 1-2 பேர் கூடி வருது அங்கே நான் இருப்பேன்னு சொல்லிங்க. அப்போ உங்க வீட்டுல எப்போது இயேசு கிறிஸ்து பிரசன்னமா இருக்கணும். உங்க வீட்டுல எப்படி இருக்குது? இயேசு கிறிஸ்து எப்போது இருக்கணும், எப்போதாவது இருக்கணும், எப்போதும் பிரசன்னமா இருக்கு. அப்படி பிரசன்னமா இருந்தார் என்றால் உங்க வீட்டுல எது நடந்தாலும் கௌரவமா நடக்கும், எது நடந்தாலும் சந்தோஷமா நடக்கும், எது நடந்தாலும் நிறைவா நடக்கும், எது நடந்தாலும் பிறர் பாராட்டிட்டு போவாங்க. காணா ஒரு கல்யாணத்துக்கு வாசம் அல்லவா, காணா ஒரு கல்யாணத்துல வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா? முதல்ல அற்புதத்தை செய்தார். அப்போ காணா ஒரு கல்யாணத்தை இயேசு கிறிஸ்து வந்து அந்த திருமணத்துக்கு வந்து எப்படி அந்த திருமணத்துல அவங்க மாப்பிள்ளை பொண்ணு கேட்கவே இல்லை, மாப்பிள்ளை பொண்ணு கேட்கல, யாரும் இயேசு கிறிஸ்துவை கேட்கவே இல்லை, இயேசு கிறிஸ்து தானா செய்தார் அந்த அற்புதத்தை. அப்போ உங்க வீட்டுல அனுதினமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் நீங்க என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுல இருக்கும்படியாக உங்களுடைய செயல்பாடு இருக்க வேண்டும். அதுக்கு ஜெபம் அவசியம். அப்போ இறைவனுடைய வார்த்தை, இறைவன் நோக்கி ஜெபம், அப்புறம் இறைவனோடு நல்ல ஐக்கியம், அதுக்கு பரிசுத்த ஆவியை ஐக்கியத்தை ஐக்கியப்படுத்துவார். அப்போ நீங்க எழுப்பணும், வார்த்தை இருக்கணும், ஜெபம் இருக்கணும், பரிசுத்த ஐக்கியம் இருக்கணும். உங்க 2 பேர் வாயிலிருந்து இனிமையான வார்த்தை, இன்பமான வார்த்தை, பாராட்டுற வார்த்தை, சொல்ற வார்த்தை இருக்கும் பொழுது நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில உலகத்தில் உள்ள சாத்தான் குறுக்கிடவே முடியாது. ஏனென்றால் இப்ப நீ என்ன சொல்லும், அந்த திருமணம் எது கொடுப்பது பாசத்துல கிறிஸ்தவ பாசம் என்ன சொன்னாரு? முப்புரி நூல் அறாது. அப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்து தேவனோடு இருக்கும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் உறுதியாயிருப்பீர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், மேன்மையா இருப்பீர்கள். உங்களுக்கு உறவை எழுப்பு எந்த ஆயுதம் வாய்க்காத போ, எப்படி வந்தாலும் வாய்க்காது. ஏனென்றால் நீங்க யாரோட இணைந்து விட்டீர்கள்? வானத்தை முன் உண்டாக்கின கர்த்தரோடு இணைந்து விட்டீர்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தருவார் என்று வாழ்த்து நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளால் பிள்ளைகள் கேட்டு அந்த பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக்கி இவன் வாழ்க்கையை கடைபிடித்து செயல்பட இந்த கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். இவங்களுக்கு கர்த்தாவே உம்முடைய ஒருவருக்கு கர்த்தாவே அன்பாக இருந்து ஒருவருக்கு பாராட்டி ஒருவருக்கு புகழ்ந்து ஒருவருக்கு நல்வார்த்தை பேசி இன்பமான வார்த்தை பேசி இனிமையான வார்த்தை பேசி அப்பா கர்த்தாவே உம்மை நோக்கி செபித்து உம்முடைய அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கத்தக்கதாக நீ கிருபை கொடுத்து இவங்களை கர்த்தாவே இந்த உலகத்தில் எல்லா நிலையிலும் கர்த்தாவே இவனை ஆசீர்வதித்து கர்த்தா முடிவில் தாங்களும் நிச்சய ஜீவனை சுதந்திரிக்க ஒரு சந்ததிக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தாவே இவர்கள் கர்த்தா காண்பிக்கிறவர்களாய் அதுக்கு முன்மாதிரி இருக்கத்தக்கதாக நீ கிருபை பாராட்டி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ள நல்ல பிதாவே, ஆமென். சபையோர் யாவரும் இருந்த இடத்தில் அமரும்படியாய் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இப்போது மணமகனும் மணமகளும் அவர்கள் நம்மளுடைய இந்திய சட்டத்தின் பிரகாரமாகவும் திருச்சபையின் சட்டத்தின் பிரகாரமாகவும் பதிவேட்டில் அவர்கள் கையெழுத்து செல்ல போடுவார்கள். அதை நம் மத்தியில் அட்வென்ட் கிறிஸ்டியன் சர்ச் ரெவரண்ட் கிறிஸ்டோபர் அவர்கள் முன்னிருந்து நடத்துவார்கள். நீங்கள் இருந்திருந்து அங்கே இருக்கிற அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்க்கு போங்க, கையை பிடிச்சிட்டு போங்க. இவர்களுக்கு சாட்சியாக கையெழுத்து போடுகிறவர்களும் அவர்களோடு செல்லும்படியாய் இயேசுவின் நாமத்தினால கேட்டுக்கொள்கிறோம். அப்போது ஒரு சில பாடல்களை நாம் பாடும்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமீகரே நேசாவுதியும் கர்த்தரே நீத்தம் மகிழவே வீசிருவான ஜோதி கதிரிங்கே நேசியாய மணவாளனே ஆசாரியரும் ராஜனும் ஆசீர்வதித்திடும் இம்மன மக்களோடென்றும் என்றென்றும்
என்றும் தங்கிடும் உம்மாயை கண்டும் பின் சென்றும் ஓங்க செய்தருளும் இம்மாயை மோட்சமாக்கும் வல்லவரே இன்பத்தோடாக்கி சூட்சமே உம்மிலே தங்கி தாரிக்க ஊக்கமாருளுமே மேசிருவான ஜோதி கதிரிங்கே மேசியாய மனவாளனே ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர்வதித்திடும் ஒற்றுமையாக்கும் இவரை ஊடாக நீர் நின்றே பற்றோடும் மீது சார்ந்துமே பாரில் வாசிக்கவே வெற்றி பெற்றோங்கும் இவர் நெஞ்சத்திலே வீற்றாரும் நீரேகராஜனாய் ஏற்றவான் ராயர் சேயர்க்கே ஒழுகவே விசிறுவான ஜோதி கதிரிங்கே மேசியாய மனவாளனே ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர்வதித்திடும். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பரமண்டல ஜெபத்தை நாம் சொல்ல போகிறோம். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க யாவரும் அது கூட சேர்ந்து இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுப்போமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்கிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாக பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகள் ஆகன. ஆமேன். என்பதே ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளாகன. ஆமேன். நம் கண்களை மூடி ஆண்டவருக்கு நேராக ஜெபித்து இறுதி ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. கைபிடிச்சுக்கோங்க. Father, we thank you, we exalt you, we honor you for what you have done this evening, Lord. நீ செய்த இந்த மகத்தான வல்லமையான கிருபை நிறைந்து எங்களை ஆசீர்வதித்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஃப்ரெடிக்கு ஏற்ற துணையாய் ஜெனிஃபரை கொடுத்திருக்கிறீங்க. ஜெனிஃபருக்கு ஏற்ற துணையாய் ஃப்ரெடியை கொடுத்திருக்கிறீங்க. இந்த பிள்ளைகள் இன்றைக்கு உம்முடைய சந்ததியிலும் ஆண்டவரே உம்முடைய வாக்குறுதிகளை அவர்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா உம்முடைய பிரசன்னத்துக்குள் எடுத்திருக்கிறார்கள். ஆண்டவரே இவர்கள் வாழ்கிற நாட்கள் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையும் ஆண்டவரே உம்முடைய மகிமையும் உம்முடைய பிரசன்னமும் இவருக்கு முன்பதாக செல்லட்டும். எப்படி மோசேக்கு முன்பதாக உம்முடைய பிரசன்னம் சென்று ஆண்டவரே ஹல்லேலூயா பலவித அற்புதங்களை செய்தது போல இவளுக்கு முன்பதாக உம்முடைய பிரசன்னம் செல்வதாக. இவர்கள் ஆண்டவரே நாட்கள் முழுவதும் உம்முடைய வார்த்தையில ஊன்றிருப்பார்களாக. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஜெபித்து தேவ பலனும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால அநேக ஆண்டவரே ஹல்லேலூயா காரியங்களை இந்த உலகத்தில் அவர்கள் மேற்கொண்டு ஜெயமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஜெய கிறிஸ்து இவர்களோடு இருப்பீராக. இரு குடும்பத்துக்கு ஆண்டவரே இந்த நாளில் கொடுத்த மகிழ்ச்சிக்காக சோதரம்.
வந்த ஆண்டவரே ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அதே மகிழ்ச்சியை, அதே ஆண்டவரே புத்துணர்ச்சியை தங்களுடைய திருமண வாழ்க்கையில காண கர்த்தர் கிருபை செய்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீரே இவர்களை ஆசீர்வதித்ததுக்காக சோதரம். எல்லா துதி, கனம், மகிமை, புகழ்ச்சி, மேன்மை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு நாங்கள் ஏறெடுத்து கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கடைசியாக தேவ ஆசீர்வாதத்தையும் பெனடிக்ஷனும் நாம் கேட்போம். தேவன் இணைத்ததை மனிதனை பிரிக்காதிருக்க கடவன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் இப்பொழுதும் எப்பொழுதும் பிரசன்னமாக இருக்க கடவர். ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் ஆளுகை பாதுகாப்பு இந்த பிள்ளைகளோடும் இவள் பெற்றெடுக்கிற பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை பெற தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வந்திருக்கிற அனைவருக்கும் ஒரு ரிசப்ஷன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால நீங்கள் யாவரும் ஆமென் அந்த ரிசப்ஷன் ஏரியாவுக்கு நீங்கள் வந்து உங்கள் இருக்கையில் நீங்கள் அமருங்க. ஹை டீ அந்த இடத்துல இருக்குது, டீ, காஃபி, ஸ்நாக்ஸ். அது மாற்றமல்ல புஃபே சர்வீசஸும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. இவர்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் கொடுப்போம் என்றால் இவர்கள் தங்களுடைய உடைமைகளை அவர்கள் மாற்றிக்கொண்டு ரிசப்ஷன் ஏரியாவுக்கு வருவார்கள். ஏமன், நீங்கள் வந்து அவர்களை சிறப்பித்து அவர்களை வாழ்த்தி செல்லலாம். மறுபடியுமாய் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், ப்ளீஸ் மெயின்டைன் சோஷியல் டிஸ்டன்சிங். ஏமன், மாஸ்கை போட்டுக்கொள்ளுங்கள். மாஸ்க் போடாமல் இருக்காதீங்க, மாஸ்கை போட்டுக்கொள்ளுங்க. சோஷியல் டிஸ்டன்சிங், இடைவேளை விட்டு உட்காருங்கள், பேசுங்கள். அடிக்கடி சானிடைசரை வைத்து உங்கள் கைகளை நீங்கள் கழுவிக்கொள்ளுங்கள். பி சேஃப். God bless you. Thank you for this wonderful evening. இப்போது இவர்கள் தங்களுடைய முதல் ஆமென் வாழ்க்கையின் பிரயாணத்தின் அடியை எடுப்பார்கள். கணவன் மனைவியாக ஃப்ரெடி நோலன் and Jennifer Nolan are here. மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களனாய் உன்னை தத்தியம் செய்திடும் சத்திய வேதற்கும் பக்தியுடன் புத்தி முக்தி அளித்திடும் நித்தியனே உன்னை சத்தியம் செய்திடும் சத்திய வேதற்கும் மங்களம் நீ மகிமையும் அழகுமானவர், அழகே அன்புக்கும் அழகின் ஆத்மா உம்மை பாடும். மகிமையின் வல்லமை பூமி அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகின் ஆத்மா உம்மை பாடும். அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன். அற்புதத்தை காண செய்தீர் உமக்கில்லை, அற்புதத்தை காண செய்தீர்.
தேங்க்யூ சார். நடந்து வாங்க, முடிஞ்ச பிறகு நடந்து வாங்க. மாஸ்க் எடுத்துலாமா? மாஸ்க் எடுத்துலாமா? ரெடியா? ஓகேவா, போகலாமா? நம்ம போகலாம். போகலாம். நீங்கள் அப்படியே பின்னாடி வாங்க. வாங்க சார், நடுவில் வராதிங்க. நீங்கள் நேரில் கொஞ்சம் பின்னாடி வாங்க. ஸ்ட்ரைட்டாக பார்த்த மாதிரி வாங்க. போட்டுட்டு பிடிச்சி பாருங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, ரெண்டு பேரும் இங்க பாருங்க. ஸ்மைலிங்கோட ஜி சரிங்களா? உள்ள அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. ரெடி? இங்க பாருங்க, இங்க பாருங்க. கை விட்டுருங்க ஜி. போட்டு பிடிச்சிங்க பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ரெடி? ஸ்மைல். நல்லா ஸ்மைல் பண்ணலாம். ஒரு நிமிஷம் இருங்க. கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்க்குறவங்க பார்க்கணும்ல. மறுபடியும் இவனை பிரச்சனைக்குள்ள ஒதுக்குறோம். இந்த வாழ்க்கை தலை வருது தலையா அலங்காரமாக மட்டும் அது நித்தியத்தின் அனுபவங்கள் சந்தோஷம்
ஃபேமிலியோட காட்ட முடியாது. சார் கொஞ்சம் சைடில் சார் 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 ஒரு நிமிஷம். சிரிப்பு வரல. ஒன்ஸ் மோர். சார் நீங்க முன்னாடி வாங்க மேடம். நீங்களும் முன்னாடி வெளிக்காம ரெடி. இங்க பாருங்க, ஸ்மைல். ரெடி சார், ரெடி சார். வெயிட் பண்ணுங்க. ரெடி ரெடி ரெடி. வெயிட் பண்ணுங்க சார். கண்ண மூடாதீங்க, கண்ண மூடாதீங்க சார். ஓகே 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 ஓகே, தேங்க்யூ. ஸ்மைல். வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. வெயிட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. வெயிட் பண்ணுங்க, எல்லாம் சிரிங்க. நல்லா சிரிக்கலாம். வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. 2 வாட்டி தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ. வெயிட் பண்ணுங்க. ரெடி, எல்லாரும் இங்க பாருங்க. ரெடி. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க.
ஓகே ஓகே தேங்க்யூ. ரெடி? ஸ்மைல். வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே வெயிட் பண்ணுங்க. ரெடியா? ஓகே 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 அனுப்பிச்சிடுறேன். தேங்க்யூ. ஸ்மைல். வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. ஓகே 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 தேங்க்யூ. வெயிட் பண்ணுங்க. ரெடி? ஓகே தேங்க்யூ. ஓகே 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 இருங்க பாருங்க. இங்க பாருங்க. வெயிட் பண்ணுங்க. சார் கொஞ்சம் பின்னாடி போயிடுங்க. இங்க பாருங்க சார். ஓகே 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 தேங்க்யூ. ரெடி? கொஞ்சம் நல்லா சேர்ந்தோம். ரெடி? இங்க பாருங்க. ரெடி? வெயிட் பண்ணுங்க. நல்லா சரிங்களா? ஓகே 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 தேங்க்யூ. ரெடி? வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. கண்ணை மூடாதீங்க. கேமரா வந்துருக்கா? ஓகேவா? ஓகேவா? தேங்க்யூ. வாங்கம்மா. ரெடி? இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே வெயிட் பண்ணுங்க. ரெடி? வெயிட் பண்ணுங்க. என்னடா அது செக். ஓகே ஓகே கண்ணா. ரெடி? ஸ்மைல். வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே பாருங்கம்மா. ஸ்மைல். இங்கே வெயிட் பண்ணுங்க. ஓகே 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 ரெடி? வெயிட் பண்ணுங்க. ரெடியா? ஒன்ஸ் மோர் ஸ்மைல். ஓகே ஓகே தேங்க்யூ. வந்துருங்க. ஓகே ஓகே தேங்க்யூ. வெயிட் பண்ணுங்க. ஓகே 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 திடீர்னு லைட் பிடிக்குதுடா. அவங்க போயே போயிடுவாங்க. ஐயன் வீட்டில் பத்துருவாங்க. அவத்து அவன் எண்ணெய் விட்டுது அப்பப்போ வைக்கணும். மாதத்துக்கு ஒரு வாட்டி எண்ணெய் விட்டு வைக்கணும். என்ன வைக்கணும்? எண்ணெய் என்ன வைக்கணும்? எண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய். ரெடி மேடம்? இங்கே பாருங்கம்மா. திரும்பி நில்லுங்க. சேர்ந்து வாங்க. கண்ணை மூடாதீங்க. ஓகே 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 தேங்க்யூ. இருங்க. வெயிட் பண்ணுங்க. ஓகே 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 தேங்க்யூ.
ஓகே ஓகே. தேங்க்யூ. வெயிட் பண்ணுங்க. ரெடி ரெடி ரெடி. வெயிட் பண்ணுங்க. ஓகே 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 ஓகே. வெயிட் பண்ணுங்க. அதே கரெக்ஷன் வச்சு ரெடி சார். ரெடி ரெடி. ஸ்மைல். ஓகே ஓகே. ஸ்மைல். இங்கே பாருங்க. ரெடிண்ணா. ஸ்மைல். வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. ரெடி. ஸ்மைல். வெயிட் பண்ணுங்க. வீடியோ போயிட்டு இருக்கு. ரெடி ரெடி ரெடி. கரெக்டாக இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அனுப்பிச்சிடுறேன். தேங்க்யூ. வந்துருங்க. ரெடியா? வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. பேருங்க. வீடியோ. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ. வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. அப்படியே இருங்க. ரெடி. அது ஈப்பில் தான் சொல்லுவோம். ஏதோ ஒன்று எக்ஸ்போர்ட் சிக்னலுக்காக வச்சு. ரெடி. 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 வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே. தேங்க்யூ. For anybody, only for the double. You are my Freddy, you are my. அது யாரும் நம்ம இன்னும் இல்லை. எங்கள் அம்மா Freddy யாரு ஆடி பேசுகிற ட்ரெயின் பாடிக்கிறப்ப நான் அழுது அங்கமாக குடிக்கிறாரு. திருமகனாவார் அந்த இனிய மகன் எனது தாய் மருமகனானாய் ஒரு பாட்டுக்கு இல்லையா வரும். அல்லுவதோ திறமை நான் சாப்பிட்டது 11 மணிக்கு அத்தனையும் புதுமை. அதெல்லாம் நீங்கள் ரெண்டு பேரும் பிடிங்க. ஒருத்தர் பாருங்க. வர பாருங்க. அவர் பாருங்க. பாருங்க. இல்லை இங்கே பாருங்க. கேமரா லுக். வாங்கிக்கங்க. வீடியோக்கு ரெடி. நீங்க கொடுங்க. ரெடி. இங்க பாருங்க. சிரிக்கவே மாட்டேங்க போங்க. ஐஸ்கிரீம் ஃப்ரூட்ஸ்
டின்னர் அதான் என்ஜாய் பண்ணுது நம்ம பெரிய தட்டு வச்சு மூச்சு மனசுக்குள்ள பிசிடிஇ வரல வரல வரல. ஒருத்தர் பல்லே காட்ட மாட்டேறாங்கப்பா. ரெடி 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 ரெடியா? ரெடி தலை லைட்டாக சென்டர் இன்னும் கொஞ்சம். ஓகே ரெடி. காலை நார்மலாக வச்சுங்க, பின்னாடிங்க. ரெடி ஸ்மைல். ரெடி 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 எல்லாரும் சரிங்க. ஸ்மைல் தூக்குங்க. ரெடி குழந்தைங்க பாருப்பா. ரெடி பாரு. ரெடி 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 வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. ஒன்ஸ் மோர் ஸ்மைல். சரிங்க. அப்படியே சும்மா வெயிட் பண்ணுங்க. ரெடி அப்பா மடியில் விட அப்படியே அந்த பக்கம் 2 பேர் மட்டும் படுற அப்படியே அது ஃபீல் இருக்கு. ஆமாண்டா. ரெடி ரெடி படி நேரா பாருங்க. சிரிங்க சரிங்க. ரெடி ரெடி ஸ்மைல். ரொம்ப லைட்டா கொஞ்சம் இங்கே பாருங்க. ரெடி ரெடி வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. நேரம் வை. ஓகே ஓகே ரெடி இருங்க எப்படி இருங்க. வெயிட் பண்ணுங்க. ரெடி 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 ஸ்மைல். வெயிட் பண்ணுங்க. ஓகே 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 தேங்க்யூ. வெயிட் பண்ணுங்க. கண்ண மூடாதீங்க. ஓகே 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 எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சுங்க, நான் வந்துடுறேன். ஓகே ரெடியா? கொஞ்சம் சிட்டா மாதிரி நிறைய நிறைய நிறைய. வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. மாப்பிள்ள இங்க பாருங்க. வெயிட் பண்ணுங்க. ஓகே 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 நன்றி. ஓகே ரெடி ஸ்மைல். வெயிட் பண்ணுங்க. ரொம்ப லைட்டா ஸ்மைல். வெயிட் பண்ணுங்க. ஓகே நன்றி. மாப்பிள்ள இங்க பாருங்க. ஸ்மைல் பண்ணுங்க. நல்லா சரிங்க. ரெடி வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. ரெடியா ரெடியா ரெடி. லைட்டாக தலை தின்னு இங்கே பாருங்க. வெயிட் பண்ணுங்க. தலை லைட்டா நீங்கள். ஆமாம் நீங்கள். ரெடி இங்கே பாருங்க. ஓகேவா? ஓகே நன்றி. ஓகே ஆடு சார் இங்கே பாருங்க. லைட்டாக சின்ன இங்கே பாருங்க. ரெடி ரெடி வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே நன்றி. ஸ்மைல். வெயிட் பண்ணுங்க. தலை லைட்டா அப்புறம் நீங்கள் தலை இங்கே பாருங்க. இங்கே பாருங்க இங்கே பாருங்க. கொஞ்சம் தலை லைட்டாக நீங்கள் வாங்க. சிண்டோன் இங்கே பாருங்க. அப்படியே இருங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க. ரெடி ஒன்ஸ் மோர் ஸ்மைல். நல்லா சிரிங்க. தூக்கலாம் வரக்கூடாது. சிரிங்க. இன்னும் ஒரு 30 போட்டு அப்படியே இருங்க. அப்படியே இருங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க. அதே போஸ் அதே போஸ். இங்கே பாருங்க இங்கே பாருங்க. ஸ்மைல் ஸ்மைல்.
ஆடியோ ஓகேவா? ஓகே 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 எடுத்துட்டு அப்படியே நவுருங்க. அப்படியே இருங்க. அப்படியே நவுருங்க. ஓகே எடுத்துட்டு நவுருங்க. அங்க பாருங்க, நேரா பாருங்க. அங்க பாருங்க. பேசிட்டோம். இருங்க, மறுபடியும் பேசிட்டோம். வாங்க வாங்க வாங்க.